Hello everyone, this is Akram. 30 days English grammar course உடைய day 21st தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம். என்னோட previous videos பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா புரியும். இன்னைக்கு நாம proper adjectives பத்தி படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு தடவை adjectiveனா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடுறேன். போன லெசன்ல நம்ம படிச்சதுதான். ஒரு adjective அப்படின்றது ஒரு word இல்ல set of words வந்து மாடிஃபை பண்ணும். அதாவது ஒரு noun இல்ல pronoun எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு describe பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, adjectives நார்மலா பார்த்தா எந்த noun வந்து மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு முன்னாடி தான் most of the time பார்த்தா வருவாங்க. சில நேரம் பின்னாடியும் பார்த்தா வருவாங்க nounக்கு பின்னாடி. இப்போ இங்க இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. This is a cute cat. இப்போ adjective ஆன cute noun ஆன cat வந்து describe பண்ணுது. அதாவது அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? கியூட்டா இருக்கு. நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல adjective நவுனுக்கு முன்னாடி வருது. அதே கீழ இருக்க எக்ஸாம்பிள்ல this cat is cute. இப்போ adjective ஆன cute நவுன் ஆன cat ன்னு describe பண்ணுது. பட் only difference என்ன அப்படின்னா இப்போ நவுனுக்கு பின்னாடி வருது. previous எக்ஸாம்பிள்ல முன்னாடி வந்துச்சு. கரெக்ட்டா? இன்னைக்கான வீடியோல ப்ராப்பர் adjectives படிக்கிறோம்ல, இது ஆக்சுவலி ப்ராப்பர் nouns மற்றும் மாடிஃபை பண்ண nouns and pronouns இருந்துதான் இந்த ப்ராப்பர் adjectives வந்து மாறுவாங்க. ப்ராப்பர் நவுன்ஸ் பத்தி டே 4 வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா டே 4 பார்த்து இந்த வீடியோக்கு வாங்க. இங்க கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. I love Italian culture. இட்டாலியன் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் adjective. இது இட்டலி அப்படின்ற ப்ராப்பர் நவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் டே 4 வந்து சொன்னது மாதிரி தான் ப்ராப்பர் நவுன் அப்படின்றது ஒரு நபரையோ இல்ல ஒரு இடத்தையோ இல்ல ஒரு பொருளுக்கு ஸ்பெசிபிக் நேம் இருந்தா அதை நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இன்னொன்னு நோட் பண்ணுங்க, ப்ராப்பர் adjectives நார்மலா அவங்களோட ப்ராப்பர் நவுன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. பட் சில எண்டிங்ஸ் மட்டும் மாறும். அதாவது ஸ்பெல்லிங்ஸ், கடைசி உள்ள ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் மாறும். எப்போனா இந்த ப்ராப்பர் நவுன் ப்ராப்பர் adjective மாறும்ல அந்த சமயத்துல. கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. He lives in America. அமெரிக்கா அப்படின்றது ஒரு வார்த்தை, அதாவது ஒரு ப்ராப்பர் noun. ஏன்னா அது ஒரு நாட்டோட பேரு. அந்த நாட்டோட மட்டும் தான் அந்த ஸ்பெசிபிக் நேம் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he likes American holidays. இப்போ இந்த அமெரிக்கா அப்படின்ற ப்ராப்பர் நவுன் தான் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் adjective வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, ப்ராப்பர் adjectives எதுல இருந்து வந்தாங்கன்னா ப்ராப்பர் நவுன்ஸ் தானே. அப்போ ப்ராப்பர் adjectives பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கும் அந்த வார்த்தையோட முதல் எழுத்து. கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. When she lived in China, Liz ate a lot of Chinese food. இங்க இந்த ப்ராப்பர் adjective ஆன Chinese கேபிட்டல்ல போட்டிருக்கேன். கரெக்டா? சி வந்து கேபிட்டல்ல போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வார்த்தை ப்ராப்பர் நவுன்ல இருந்து வந்துச்சு. எந்த ப்ராப்பர் நவுன்ல இருந்து வந்துச்சு? சைனா அப்படின்றது. சைனாவை நம்ம ஆல்ரெடி கேபிட்டலா எழுதுவோம். ஏன்னா ப்ராப்பர் நவுன்ஸ் எல்லாமே கேபிட்டல் எழுதுவோம். அதே மாதிரிதான் ப்ராப்பர் adjective வந்து எதுல இருந்து வந்துச்சு? ப்ராப்பர் நவுன்ல இருந்து. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ப்ராப்பர் adjectives அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸ் ரெண்டுத்தையும் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கேபிட்டல் தான் போடுவோம். அடுத்து ஒரு ப்ராப்பர் adjectiveக்கு ப்ரெஃபிக்ஸா ஒரு சில லெட்டர்ஸ் வந்து முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் adjective பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த ப்ரெஃபிக்ஸ் வார்த்தையை நம்ம இந்த கேபிட்டலா போடக்கூடாது. அந்த ப்ரெஃபிக்ஸ்ன்றது ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். பட் ஸ்டில் நம்ம மெயின் ப்ராப்பர் adjective வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். கீழே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியும். In pre-Columbian America, corn was the only cultivated cereal. நான் சொன்னது பழிச்சிருச்சா? ப்ரீ அப்படின்ற வார்த்தை ஸ்மால் லெட்டர்ல வந்து போட்டிருக்காங்க. பட் அதுக்கு பக்கத்துல வர்ற வார்த்தை கொலம்பியன் அப்படின்றது கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்காங்க. அந்த சி வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்காங்க. பிகாஸ் அதுதான் மெயின் ப்ராப்பர் adjective. ப்ரீ அப்படின்றது ஜஸ்ட் இந்த ப்ராப்பர் adjectiveோட ஒரு ப்ரெஃபிக்ஸ், அவ்வளவுதான். அதனால நம்ம வந்து கேபிட்டல்ல போட மாட்டோம். இந்த டேபிள்ல இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் adjectives. இவங்க ப்ராப்பர் நவுன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா டெரா இருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட்ல சில ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் தான் மாறும். IAN or EAN or AN அல்லது IC அல்லது ESE அல்லது I அல்லது ISH. இந்த ஸ்பெல்லிங் தான் பார்த்தா மோஸ்ட்லி ப்ராப்பர் adjectives வந்து எண்ட் ஆவாங்க. இட்டாலியன், கொரியன், மொராக்கன். இந்த ப்ராப்பர் adjectives எந்த ப்ராப்பர் நவுன்ல இருந்து பார்த்தா வந்திருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க. எஸ், இட்டலி அப்படின்றதா இட்டாலியன் அப்படின்னு வந்திருக்கு. கொரியா becomes Korean. Morocco becomes Moroccan. அதே மாதிரி Iceland becomes Icelandic. Nord becomes Nordic. And Hispan becomes Hispanic. China becomes Chinese. Japan becomes Japanese. Portugal becomes Portuguese. Iraq becomes Iraqi. Israel becomes Israeli. Pakistan becomes Pakistani. Denmark becomes Danish. Finland becomes Finnish. Ireland becomes Irish.
இப்போ நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றத ஒரு ரிவ்யூ பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து சிம்பிளா சொல்றதா இருந்தா ப்ராப்பர் நவுன்ஸுக்கும் ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ்க்கும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டுல இருந்து வராங்க. ஸோ அதனால என்ன சொல்றேன், எனக்கு தமிழ்நாட்டு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல தமிழ்நாடு நண்பர்கள் சொல்லலாம், இல்ல தமிழ்நாட்டு நண்பர்கள் சொல்லலாம். எது கரெக்டான வேர்டு? தமிழ்நாட்டு நண்பர்கள் தானே வரும், தமிழ்நாடு நண்பர்கள்னு வராது. அப்போ தமிழ்நாடு அப்படின்றது ப்ராப்பர் நவுன், while தமிழ்நாட்டு அப்படின்றது ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ். இப்போ சிம்பிளா புரிஞ்சா? இதே மாதிரி கீழே வர வாக்கியத்துல நான் வந்து பிராக்கெட் வந்து அந்த ப்ராப்பர் நவுன் வந்து போட்டுப்பேன். அந்த ப்ராப்பர் நவுனுக்கு வந்து ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நீங்க டேஷ்ல போடுங்க. I have a lot of China dash and Korea dash friends. என்ன போடுவீங்க டேஷ்ல? Chinese, Korean. அப்போ I have a lot of Chinese and Korean friends. Correct. அடுத்து நோட் பண்ணுங்க, இந்த ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் அவங்க பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருப்பாங்க. பட் லாஸ்ட்ல சில லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், சில ஸ்பெல்லிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. Peter is fond of Scotland. இந்த ஸ்காட்லாண்ட் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். இதை வந்து நீங்க ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவா மாத்தணும். He has been to many dash cities. அப்ப என்ன ஆகும்? He has been to many Scottish cities. நோட் பண்ணுங்க, ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தா கேபிட்டலா தான் நம்ம போடுவோம். ஏன்னா ப்ராப்பர் நவுன்ஸ் இருந்தா பார்த்தா இவங்க வந்தாங்க கரெக்டா. அப்போ ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து எப்படிலாம் கேபிட்டலா போடுவோமோ அதே மாதிரி ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ் பார்த்தா ப்ராப்பர் கேபிட்டல் தான் போடுவோம். கீழே இருக்க வாக்கியத்தை ரீட் பண்ணி அதை வந்து பார்த்தா ஃபில் பண்ணுங்க. The drama club performed the Shakespeare dash play. என்ன வரும் இந்த இடத்துல? The drama club performed the Shakespearean play. Yes. அப்புறம் இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ப்ரெஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து கேப்ல போட மாட்டோம். ராதர் நம்மளோட மெயின் ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ் மட்டும்தான் கேப்ல நம்ம வந்து போடுவோம். கீழே இருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணி டேஷ் வந்து ஃபில் பண்ணுங்க. There was a steep rise in anti-Semitic dash incidents worldwide at that time. என்ன ஆன்சர் வரும்? There was a steep rise in anti-Semitic incidents worldwide at that time. அப்ப இந்த இடத்துல எஸ் மட்டும் கேப்ல போட்டுருக்காங்க. ஆனா ஆன்டி அப்படின்றத ஸ்டார்டிங் லெட்டர், பட் அதை வந்து நம்ம வந்து கேப்ல போட மாட்டோம். பிகாஸ் அது ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவோட ஒரு ப்ராட் ஒரு ப்ரெஃபிக்ஸ் அவ்வளவுதான். பட் மெயின் ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ் யாரு? செமெடிக் மட்டும்தான். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்னா எஸ் தான் நம்ம வந்து கேப்ல போடுவோம். சரி, இப்போ மேக்ஸிமம் நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரிஸ் வந்து மாத்தும் போது எண்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமனா IAN முடியும், இல்ல EAN முடியும், இல்ல AN முடியும், இல்ல IC முடியும், இல்ல ESE முடியும், இல்ல IN முடியும், இல்ல ISH அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இப்போ நான் கீழே வந்து பண்ணா ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். அதுக்கு எப்படி ப்ராப்பர் ஆட்ஜெக்டிவ் வந்து பண்ணா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நீங்க வந்து எழுதணும். அதுல ஃபர்ஸ்ட் ரஷ்யா, இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? எஸ், இந்த இடத்துல நம்ம AN ஆட் பண்ணோம். ஸோ ரஷ்யன். அடுத்து போலண்ட், இது வந்து போலிஷ். போலண்ட் பிகம்ஸ் Polish நேஷனாலிட்டியா வரும்போது. அடுத்து ஐஸ்லாண்ட், இதோட நேஷனாலிட்டி என்ன வரும்? ஐஸ்லாண்டிக். அடுத்து சவுதி அரேபியா, இதோட நேஷனாலிட்டி சவுதி. அடுத்து லெபனான் becomes Lebanese. அடுத்து Turkey becomes Turkish. அப்புறம் Ukraine becomes Ukrainian. Vietnam Vietnamese. United Arab Emirates Emirati. And then Spain, Hispanic. ஓகே, இப்போ நம்ம படிச்ச லெசனை பேஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். நான் ரீட் பண்ண அந்த சென்டென்ஸ் தான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் வாசிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க, எஸ்பெஷலி இந்த ப்ரொனன்சியேஷன் அண்ட் கிராமர். அதுக்கப்புறம் பாருங்க நீங்களும் ஒரு வாட்டி இந்த ஃபுல் சென்டென்ஸையும் சொல்லி பாருங்க. Do you know that Kelly works at a Mexican restaurant? Yeah, but I know that she doesn't even like Mexican food. That's true, but we don't have any European or Asian restaurants here. Actually, I heard that some French place is going to open in a month or two. Really? I think she would love to work there. Her cooking skills are excellent. ஓனா பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அது எல்லாத்தையும் பார்த்தா இது வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஃபாலோயிங் சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணி டிசைட் பண்ணுங்க. ஸோ எது வந்து பார்த்தா நம்ம வந்து கேபிட்டலா போடணும் இல்ல அன்கேபிட்டலா போடணுமா அப்படின்றத. A, she's been reading Buddhist teachings.
B. Painting originated in prehistoric times. C. An anti-theft or anti-theft backpack holds just about anything you need while keeping it all safe with enhanced safety features. D. He was described as a real Renaissance man. Next விஷயம் நீங்க வந்து proper nouns வந்து proper adjectives வந்து change பண்ணணும். A. France toast may be eaten as a dessert in France. B. Billy likes reading Greece myths. C. Have you ever tried traditional Ireland stew? D. The band plays Christ music. E. I'd like to try Belgian waffles. F. The Edward era of British history covers the brief reign of King Edward VIII. Okay, இப்போ answers check பண்றதுக்கான நேரம் வந்துச்சு. A. She's been reading Buddhist teachings. B. Painting originated in prehistoric times. C. An anti-theft backpack holds just about anything you need while keeping it all safe with enhanced safety features. D. He was described as a real Renaissance man. அடுத்து A. French toast may be eaten as a dessert in France. B. Billy likes reading Greek myths. C. Have you ever tried traditional Irish stew? D. The band plays Christian music. E. I'd like to try Belgian waffles. F. The Edwardian era of British history covers the brief reign of King Edward VII. Day 21st lesson வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க மட்டும் பயனஞ்சா பத்தாது, இந்த வீடியோ வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதே மாதிரி 20 செகண்ட் வெளில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.